ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னல் அரிசி உப்புமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப்பு பச்சை அரிசிக்கு 1/4 கப்பு துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊற வச்சு பண்ணால் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். அது சூடு ஆற ஆற கூட உங்களுக்கு வந்து சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஒரு 1 hour ஊறட்டும். வாட்டர் நல்லா ட்ரெயின் ஆகிடுது. இப்போ கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது வறுத்துட்டு நம்ம அரைச்சிட்டு பண்ணோன்னா ஈவனாக இருக்கும். அதுக்கு தான் வறுக்கிறது. கொஞ்சம் அந்த ஈரப்பசை போக வறுத்துட்டா போதும். இது நல்லா சூடு ஆறிடுது. இப்போ மிக்ஸி ஜாரில் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைப்பாக ரவை மாதிரி அரைச்சிக்கணும். நல்லா சீரகம் ஒரு 1.25 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு வந்து ஃப்ளேவரே இந்த மிளகு, சீரகம், துவரம்பருப்பு தான் வாசனையே. மிளகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்புமாவுக்கு உடைச்சாச்சு. நம்ம ஊற வச்சு வறுத்துட்டு அரைச்சோம்னா ஒரே ஈவனாக உடையும். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ப்ரீமிக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிளகு சீரக வாசனை கமகமன்னு வர்றது. உப்புமா பண்ணிடலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஒரு வரமிளகா, 2 மோர் மிளகாய் தாளிச்சிக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த மோர் மிளகாய் தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை போட்டால் தான், ஏன்னா இது கொஞ்சம் பொரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா. ஸோ இதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா தாளி போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கடுகு. நான் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப்பு தண்ணி, கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் லூஸாக வேணும்னா ஒரு 1/2 கப்பு இல்லைன்னா ஒரு 1/4 கப்பு மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒயிட்டாக நல்லா வரும். இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிடுது. இந்த ஸ்டேஜில் நான் உடைச்சதை கொட்டிக்கிறேன். அரிசி உப்புமாவுக்கு உடைச்சது. இது ஒரு 5 to 10 minutes நல்லா பாயில் ஆகணும். வாட்டர் பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து அரைச்சி பண்ணதுனால இது வந்து கட்டி தட்டாது, இல்லைன்னா கட்டி தட்டிடும். நல்லா வேகட்டும். ஆக்சுவலாக அரிசி உப்புமாலாம் வந்து வெங்கல பானையில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட பெருசு தான் இருக்குது, சின்னது இல்லை. ஸோ கடாயிலே பண்ணிடலாம் அப்படி. நடுவில் அப்பப்போ கிளறி விட்டு அடி பிடிக்காது. நல்லா மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா குக் ஆகணும். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். குக் ஆகட்டும். நல்லா குக் ஆகிட்டுருக்கு. குக் ஆகிட்டுருக்கு.
நம்ம வறுத்து அரைச்சிட்டு பண்ணதுனால இது வந்து கையில் ஒட்டாது உப்புமா. உதிர் உதிராக இருக்கும். சூடு ஆறுனதும் இன்னும் நல்லா உதிர் உதிராகிடும். இன்னும் ஒரு 5 to 10 minutes. ஏன்னா அது கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு தான். நம்ம சிம்மில் வச்சு பண்ணால் தான் அது நல்லா வேகும் அரிசி, இல்லைன்னா அப்புறம் ஜீரணமாகாது. இதுக்கு தொட்டுக்க பெஸ்ட்டு காம்பினேஷன் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவான்னா புளி தண்ணி தான், வெறும் பச்சை புளி தண்ணியில் கொஞ்சமாக கடுகு தாளிச்சிட்டு ஒரு கத்திரிக்காய் சுட்டு போட்டு பண்ணுவாள். அப்படி இல்லைன்னா இது கத்திரிக்காய் கொச்சு பண்ணிக்கலாம், தேங்காய் சட்னி. எனக்கெலாம் வந்து கேர்டு தான் ரொம்ப பிடிக்கும், தயிர் தொட்டுண்டு சாப்பிட்லாம். உப்புமா நல்லா வெந்துடுத்து, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் மேலே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவருக்காக தான். ட்ரெடிஷ்னல் அரிசி உப்புமா ஒருத்தராத்தில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. பட் எங்கள் அம்மா எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தா. ஸோ நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுறது, வறுத்து அரைச்சி தான் பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.